கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்புதூர் புன்னை நகர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனை உரிமையாளரான ராதாகிருஷ்ணன் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அதே மருத்துவமனையில் பணிபுரிந்த 24 வயதுடைய பெண் பயிற்சி செவிலியர் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி மருத்துவர் ராதாகிருஷ்ணன் மீது 2 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். நாகர்கோவில்ல எம்எல் ஆஸ்பத்திரியில என் மருமக இங்க படிச்சு வந்தா 10 மாசம் ஆகுது. முதல் ரோட்டு இப்படி தப்பா நடந்தது பாப்பா வீட்டுல சொல்லல. டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் நடந்தாரு, அதை சொல்லல. வீட்டுல சொல்ல வேண்டாம், அம்மா கஷ்டப்படும் சொல்லல. இப்ப வந்துட்டு போன் கூட கல்ல ஒரே ஆளு சொல்லிட்டா. அதான் நாங்க கிளம்பிங்க வந்தோம். பாப்பா டீ வச்சு கொடுத்தாலும் சரி வச்சு கொடுத்துருக்கா. வச்சு கொடுத்தா எங்கிட்ட பிள்ளை இடுப்பை பிடிச்சி கிள்ளி இருக்கான். அதனால சரி வீட்டுக்கு அங்கனக்குள்ள எதுவும் வேணா எதுவும் பண்ண முடியாது நம்மளால அப்படின்னு வீட்டுக்கு வந்து ரூமுக்கு வந்து அப்புறம் போன் பண்ணா, எம்மா இந்த மாதிரிமா விஷயம் அப்படின்னு. உடனே தான் அவங்க பசங்க எல்லாம் கிளம்பி வந்தாங்க. பின்னாடி நாங்க கிளம்பி வந்தோம். இப்ப நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு நிக்கிறோம். நாங்க எங்களுக்கு நீதி வேணும், அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. இப்ப நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்காங்க, யாருமே வெளியில சொல்லல. இப்ப என் மருமக சொல்ல போய் தான் மித்தவங்க போயெல்லாம் ஆமா இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இவங்க வரும்போது எங்களுக்கு போன்ல 2 கால் வந்துச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு அந்த கட்சி தெரியும் இந்த கட்சி தெரியும் வரையில எங்களுக்கு போன் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சால்வா முடிக்க பாருங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு சால்வா முடிக்க இஷ்டம் இல்லை. அதனால தான் நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ உடனடியே டாக்டர் மேல நடவடிக்கை எடுத்துங்க, எங்களுக்கு நல்லதா தெரியுது. அதுக்காக நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்து நிக்கிறோம். நாங்க நீங்க கம்ப்ளைண்ட் நீங்க எடுத்துக்கணும். இங்க நாகர்கோவில்ல பாப்பா எம்எல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் நர்சிங்கா ஒர்க் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா பாப்பா ஒர்க் பண்ணி 10 மாசம் ஆகுது. இப்ப இன்னைக்கு காலையில அவருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து டீ கேட்டிருக்காரு. டீ கேட்டு அவர் கொடுக்க போகும்போது கையை பிடிச்சிருக்காரு. கையை பிடிச்சதும் பாப்பா வந்து உதறி விட்டுட்டு அதுக்கடுத்து இடுப்பை பிடிச்சி கிள்ளியிருக்காரு. அதுபடி நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இசைக்கு தேவராஜா மூலமா நாங்கள் வந்திருக்கோம். இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் கால் த்ரெட்டன் வருது. அந்த மாதிரி பணம் கொடுக்குறோம், நீங்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி மிரட்டுறாங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு நீதி வேணும்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.